தினமும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போகாமல் இருக்க வாரத்தில் ஒரு நாள் வித்தியாசமாக மோர்க்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த மோர்க்குழம்பு செய்கிறதுக்கு காய் சேர்த்தும் செய்யலாம், காய் இல்லாமையும் இந்த மோர்க்குழம்பு செய்யலாம். நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் சேர்த்து அந்த மோர்க்குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான அரிசி பருப்பை நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு தண்ணியில் ஒரு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் பச்சரிசி, இதையும் தண்ணியில் ஒரு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பூசணிக்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் வெட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பும் அரிசியும் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. முதல்ல மோர்க்குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் முதல்ல தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், சிறு துண்டு இஞ்சி, இதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மோர்க்குழம்புக்கு எப்பயுமே அந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்ல நைஸாக இருக்கணும். அப்போ தான் மோர்க்குழம்பு நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ மோர்க்குழம்புக்கு தேவையான தயிரை முதல்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை நம்ம மிக்சிலெலாம் போட்டு அடிச்சிடக்கூடாது, அது ரொம்ப மோர் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எக் பீட்டர் அப்படி இல்லைன்னா விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோக், இது மூலமாக நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் தயிர். அப்போ தான் மோர்க்குழம்பு நல்லாயிருக்கும். மோர்க்குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, அதே மாதிரி தயிரையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மோர்க்குழம்புக்கு தேவையான காயை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த பூசணிக்காய், அது கூட தேவையான அளவு தண்ணி, நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் பூசணிக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். நம்மளுக்கு மோர்க்குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் 2க்கு மீடியமாக தான் மோர்க்குழம்பு வைக்க போகிறேன். அதனால் கூட 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பேஸ்ட்டு கொதிச்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நுர கூட்டி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். முதல்ல அதை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3லேருந்து 4 மிளகாய் வத்தல் காம்பை கிள்ளி சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது கூட வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளித்து வச்சுருக்கிறத அந்த மோர்க்குழம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மோர்க்குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த டைம் தான் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கணும். மோர்க்குழம்பு நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம். துவரம்பருப்பு சேர்த்து செய்கிற மோர்க்குழம்பு ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற மோர்க்குழம்பு ஒரு டேஸ்ட்டு, அது முழுமல்லி சேர்த்து செய்கிறது ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம மோர்க்குழம்பு செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மோர்க்குழம்புல கிடைக்கும். நம்ம இந்த பூசணிக்காய் சேர்த்து செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வெண்டைக்காய் சேர்த்து செய்கிறது இன்னொரு டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முக்கியமாக சேப்பங்கிழங்கு, இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து போண்டா சுட்டு மோர்க்குழம்பு செய்யலாம். நம்மளோட சேனலில் நம்ம ஏற்கனவே போண்டா சேர்த்து மோர்க்குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ மோர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். அரிசி பருப்புலாம் ஊற வைக்கிறதுக்கு நேரமே இல்லை, உடனே மோர்க்குழம்பு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அரிசி பருப்பு ரெண்டையுமே நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி மோர்க்குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளோட மோர்க்குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் மோர்க்குழம்பு இன்றைக்கே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.